Taste the Daily. கவியரசர் கண்ணதாசனும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் தெய்வ குரலோன் டி.எம். சௌந்தரராஜனும் மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சா இவங்களை எப்பவும் நம்ம கையெடுத்து வணங்கிக்கிட்டே இருக்கணும். அவன்தான் மனிதன் படத்துல நடிகர் திலகம் எதையும் யாருக்கும் கொடுத்து கொடுத்து கரைந்து போனது. கண்ணதாசன் இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு அவர் விளையாடுறாரு பாருங்க. ஏதோ சோக பாடல்களை பிழிந்து சிவாஜி கணேசன் நடித்து கொடுப்பது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல, அது அசாத்தியமான ஒன்று. திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். பாருங்க, கவியரசர் கண்ணதாசனும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் தெய்வ குரலோன் டி.எம். சௌந்தரராஜனும் மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு சேவை செஞ்சுருக்காங்கன்னு நினச்சா இவங்களை எப்பவும் நம்ம கையெடுத்து வணங்கிக்கிட்டே இருக்கணும். அதாவது மானுட வாழ்வியலில் எப்போதும் இன்பம் தானா, எப்போதும் மகிழ்ச்சி தானா, துன்பமே இல்லையா? எப்போதும் துன்பம் தான், எப்போவாவது ஒருக்கத்தான் இன்பம். எப்போதும் சோகம்தான், எப்போவாவது ஒருக்கத்தான் மகிழ்ச்சி. இதுதான் நடைமுறை உண்மை. ஆனால் மற்ற நேரமெல்லாம் நாம் இன்பமாக இருக்கிறதா மகிழ்ச்சியாக இருக்கிறதா நாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதானே உண்மை. அப்போ யதார்த்த வாழ்வில் இன்பத்தை விட துன்பத்தின் பங்கு அதிகம், மகிழ்ச்சியை விட சோகத்தின் பங்கு அதிகம், துயரத்தின் பங்கு அதிகம். இதை உணர்ந்த கண்ணதாசனும் விஸ்வநாதனும் சிவாஜி கணேசனும் டி.எம். சௌந்தரராஜனும் எத்தனை பாடல்களில் இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள பொழிந்து கொடுத்திருக்கிறார்கள். வாழ்க்கை என்றால் துன்பம் துயர்தான் நீடித்து நிற்கும், இது உண்மை. அது மாதிரியான நேரங்களில் அந்த துன்பத்தினுடைய ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை, உயரத்தை நாம் அனுபவித்து நமது உணர்வுகளில் ஏற்றிக்கொண்டு இது தவிர்க்க முடியாதது, இதை நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும், இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று நமக்கு வாழ்வியலில் இந்த உணர்வினை ஊட்ட அவர்கள் கொடுத்த பாங்கு, அவர்கள் கொடுத்த பங்கு, அவர்கள் கொடுத்த பாடல்கள் பல பல. அவற்றில் ஒன்று அவன்தான் மனிதன் படத்தில் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்கின்ற பாடல். இந்த பாடலின் பொருளை நமது இதயத்தில், நமது உணர்வினில் உள்வாங்கிக் கொண்டால், ஓ, இதுதான் சோகமோ, இதுதான் துயரமோ, இதுதான் துன்பமோ, அது சோகமில்லை, அது துயரமில்லை, அது துன்பமில்லை, அது வாழ்வில் ஒரு தத்துவம் என்கின்ற நிலை நமக்குள் ஏற்பட்டுவிடும். ஏதோ சோக பாடல்களை பிழிந்து சிவாஜி கணேசன் நடித்து கொடுப்பது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல, அது அசாத்தியமான ஒன்று. கதையின், திரைக்கதையின், காட்சியின் சூழல் புரிந்து கண்ணதாசன் மனித வாழ்வினுடைய தோரத்தை பற்றிய தகவல்களை வார்த்தைகளில் கொடுக்கிறார். மெட்டினில் உணர்த்துகிறார் எம்.எஸ்.வி, குரல் வளத்தினில் உணர்த்துகிறார் டி.எம்.எஸ். அனைத்தையும் தாங்கி தனது முகபாவத்தில், நடிப்பினில் நமக்கு ஊட்டுகிறார் நடிகர் திலகம் என்றால், அனைவரது சோக துன்ப அனுபவத்தின் கூட்டுத்தொகையை உணர்ந்தவர் நடிகர் திலகம். அந்த கூட்டுத்தொகையை நடிகர் திலகம் உணர்ந்தவர் என்றால் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் ஒரு ஞானியாகத்தான் இருந்திருக்க வேண்டும், அவர் ஒரு சித்தராகத்தான் இருந்திருக்க வேண்டும், அவர் ஒரு தத்துவ மேதையாகத்தான் வாழ்க்கையில் விளங்கி இருக்க வேண்டும். இல்லை என்றால் இது மாதிரியான பாடல்களில் முகபாவத்தை காட்டி நமக்கு நடித்து இந்த உணர்வினை ஊட்ட முடிந்திருக்கவே முடியாது. எத்தனை தத்துவத்தை கரை கண்டாலும் இந்த பாடலில் இருப்பது போல் அதையும் அந்த தத்துவார்த்தத்தை நடிகர் திலகம் முகபாவத்தில் ஊட்டுவது போல் சோகமே என்றாலும் வாழ்க்கையில் இதுவும் ஒரு அங்கம் தான் என்பதை உணரும் போது அது எவ்வளவு சுகமாக இருக்கிறது, அதை நடிகர் திலகமே சாதித்து காட்டியிருக்கிறார். பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த பாட்டினுடைய பொருளை உணர வேண்டும்.
அதாவது அவன்தான் மனிதன் படத்தில் நடிகர் திலகம் எதையும் யாருக்கும் கொடுத்து கொடுத்து கரைந்து போனவர். இப்போ வாழ்க்கையில் எல்லா கோணங்களிலும் நல்லது செய்து அவர் துன்பச் சூழலில் மட்டுமே இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அன்று கிருஷ்ண ஜெயந்தி. ஒரு குட்டி கண்ணன் கிருஷ்ணபிரான் இவர் வீடு நோக்கி வருகிறான். அந்த குழந்தை கண்ணனை கண்டதும் நடிகர் திலகம் துயரத்தை எல்லாம் மறந்து, அந்த துயரம் தானடா வாழ்க்கை, அதை உணர்கிறேன் கண்ணா என்று அந்த குட்டி கண்ணனை அள்ளி அணைத்து இவர் மகிழ, அவனை மகிழ்விக்க, இவர் அகம் மகிழ, அவனை மலர்விக்க, இவர் சிரிக்க, அவன் சிரிக்க, என்னே பாடல். இந்த பாடல் எது மாதிரியான தத்துவத்தை கொடுக்க வல்லது என்று நினைத்து பார்த்தால் நமது உணர்வுக்கே ஒருவித விம்மல் வருகிறது. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. இது தோல்வியாகாது, இது தோல்வியாகாது. நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, இது எப்படி தோல்வியாகும்? இந்த உணர்வு பாங்கினை எப்படி விளக்க? இந்த உணர்வு பாங்கினை இந்த பாடல் வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு சொற்பொழிவு, பொழிப்புரை, தெளிவுரை கொடுத்தெல்லாம் விளக்க முடியாது. இதை உணர்ந்த மெல்லிசை மாமன்னர் அதை எப்படி உணர்த்த வேண்டுமோ அந்த வகை மெட்டினில் உணர்த்தி இருக்கிறார். அதை புரிந்த சவுந்தரராஜன் அப்படி பாடி கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்த நடிகர் திலகம் அப்படி நடித்து கொடுத்திருக்கிறார். பாருங்கள். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. சிவாஜி கணேசன் இந்த பாடல் காட்சியில் அந்த கண்ணன் முன், அந்த தத்துவ குழந்தையின் முன் இவர் ஒரு தத்துவ ஞானியாக நின்று இவர் முகபாவத்தால் இந்த பாடல் கருத்துக்களை நமக்கு பொழியும் போது இதை வார்த்தைகளாலெல்லாம் உணர்த்த முடியாது. இதை உணர்ந்துதான் நடிகர் திலகம் முகபாவத்தால் உணர்த்தி இருக்கிறார். இன்னும் எத்தனை இருக்கிறது இந்த பாடலில். கண்ணதாசன் இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு அவர் விளையாடுறாரு பாருங்க. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், என்றும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஒரு கேரக்டர் இதை விட என்ன சொல்லும்? கண்ணதாசனை பாருங்கள். இதே வாசகங்களை வேறொரு பாடலில் எப்படி சுமந்து கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதுல பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். இந்த மெட்டுக்கு இந்த கருத்தினை இப்படி ஊட்டியிருக்கிறார். ஆனால் இதே கருத்தினை வேறு ஒரு மெட்டு, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, அந்த பாடல்ல இதே எம்எஸ்வி வேறு ஒரு மெட்டமைக்க இதே பாஞ்சாலி பார்த்தனவன் கருத்து அங்கு எப்படி வேறு மாதிரி கோணத்தில் வருகிறது பாருங்கள். பாஞ்சாலி துயர் காக்க தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமை என்னும் பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். இதே மேட்ரு தான், அந்த மீட்டர்ல அப்படி வருது. இதே மேட்ரு தான் ஆட்டுவித்தால் பாடல. இந்த மீட்டருக்கு பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், இடம் பார்த்து
மேட்ரு மீட்டருக்குள்ள கொடுக்கறதுல கண்ணதாசனுக்கு நிகர் கண்ணதாசன் தான். அப்படியே நடிகர் திலகத்துடைய கதாபாத்திரத்துக்கு வாங்க, அவன்தான் மனிதன்ல அடுத்து சொல்றாரு பாருங்க, கடலளவு கிடைத்தாலும் நான் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே இருப்பதுதான் உலகம் கண்ணா, நான் உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. துன்பமெல்லாம் விலகிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்துட்டா துன்பம் விலகிறாது. மிக உயர்ந்த பதவி அடைவதுதான் லட்சியம்னு நினைச்சு அந்த முயற்சி செஞ்சு அந்த லட்சியத்தில் அந்த பதவி உயர்வு அடைஞ்சிட்டா துன்பம் போகாது. துன்பம் போறதுக்கு ஒரே ஒரு வழி, உள்ளத்திலே இருப்பதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா என்று உணர்ந்தால் மட்டுமே தான் மானுட வாழ்வில் துன்பத்தை அகற்ற முடியும். இது ஒன்றே வழி. ஒவ்வொருவரும் மானுட வாழ்வியலில் தீபமென ஏற்றி வணங்க வேண்டிய உயர்ந்த தத்துவ கருத்தான இந்த பாடல் ஒரு ஞான பாடல். நடிகர் திலகம் அவன்தான் மனிதன் படத்தில் ஒரு ஞானியன முக உருக்கொண்டு அந்த சோகத்திலும் இப்படி ஒரு பாடலுக்கு அவர் நடித்து கொடுத்திருக்கும் விதம் என்றும் பாராட்டத்தக்கது, என்றும் வணங்கத்தக்கது. நன்றியுடன் உங்கள் தோழர் LV ஆதவன்.